துருவன். கதை சொல்வது ஹேமலதா. நம்ம வட இந்தியாவில் உத்தானபாதன்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு சுனிதி, சுருச்சி அப்படின்ட்டு 2 ராணிங்க. அந்த சுனிதியோட பையன் துருவன். அந்த ராணி தான் பெரியவங்க, பட்டத்து ராணி. சுருச்சிக்கு அவளுக்கும் ஒரு பையன், அவன் பேர் உத்தமன். அந்த சுருச்சி ராணி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள். அதனால் இந்த உத்தானபாதன் ராஜா எப்போதுமே அவளோட அரண்மனையில் தான் இருப்பாங்க. இந்த முதல் ராணி இருக்காங்கள்ல சுனிதி, அவர் அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டார். அந்த குழந்தையும் அவ்வளோவா பார்க்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு துருவன் அவங்க சின்னம்மா இருக்காங்கள்ல, அவங்க அரண்மனைக்கு போகிறான் அப்பாவை பார்க்குறதுக்கு. அப்போது அப்பா அவனோட மடியில் அந்த 2வது ராணியோட குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு 2 பேரும் அப்பாவும் பையனும் விளையாடிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரித்து கிஸ்பிச்சு மூட்டி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ துருவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் போய் அப்பா மடியில் உட்காந்துக்கணுன்ட்டு. அவனும் வேகமாக ஓடி போய் அப்பாவோட இன்னொரு மடி இருக்குல்ல, அதில் ஏறி உக்காருவான். அதை பார்த்துட்டு அந்த சுருச்சி ராட்டி இருக்கால, அவன் என்ன பண்ணுவான், இவனை தள்ளி விட்டுருவான். அப்பாவோட மடியில் என்னோடய பையன்தான் இருக்கணும், அவன்தான் நாளைக்கு ராஜா ஆக போகிறான், நீலாம் இங்கே உக்காரக்கூடாது, நீ போய் உங்கள் அம்மா கிட்டே போய் அங்கே இரு, இங்கே வரவே கூடாதுன்ட்டு அவனை விரட்டிடுவா. அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போய்டும். அவன் அழுதுண்டே அவன் அம்மாவை பார்க்க வருவான். அவன் அம்மா என்னப்பா செய்கிறது, நம்மளோட தலையெழுத்து இப்படி தான் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இப்படி கடவுள் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் இந்த துருவன் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு அப்பா வேணும், அப்பா மடியில் நான் உக்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். சரி, அப்போனா ஒன்று பண்ணு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ சாமிக்கிட்ட இப்போ பாரு பூஜை பண்ணி வரம் கேளு, அப்போது அவர் உனக்கு உதவி செய்வார். எந்த சாமியுமா? நாராயணன். நான் எப்போதும் நாராயணனை தான் பூஜை பண்ணுவேன், உனக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு தான் நீ எப்போ பாரு வேண்டிக்கணும். அதுக்கு எப்படிம்மா வேண்டது அப்படிமா? இல்லை, காட்டில் போய் தான் தவம் செய்யணும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவாள். உன்னாலலாம் இந்த வயசில் போக முடியாது, பெரியவனானால் தான் பண்ண முடியும்ன்ட்டு. இல்லை எனக்கு இப்போ தான் போய் எங்கள் அப்பா மடியில் உட்காந்துக்கணும், அதனால் நான் இப்போவே போகிறேன் அப்படின்ட்டு அவன் பிடிவாதம் பிடிச்சி காட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அந்த ராணி என்ன செய்வா பாவம், சரி அவன் எப்படியாவது போட்டுன்ட்டு, பெருமாளே நீ தான் என் பையனை காப்பாற்றி அவனை சந்தோஷப்படுத்தி அவனை இந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்ட்டு அவள் பெருமாள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பாள். துருவம் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் காட்டில். அப்போது திடீர்னு நாரத ரிஷி இருக்கார்ல, அவர் வருவார் அங்கேருந்து. அவர் இந்த துருவனை பார்த்து, அப்பா குழந்தை நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், கதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் பெருமாளை பார்த்தாகணும், அதுக்காக நான் தவம் இருக்க போகிறேன் அப்படிமா. உன்னால் முடியுமா, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நாரதர் கேட்பார். இல்லை, எனக்கு கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு அவன் தீர்மானமாக சொல்லுவான். அப்போ நாரதர் சொல்லுவார், சரி இந்த பக்கம் போனால் காட்டில் மிருகம்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று அடித்து போட்டுரும் அப்படின்ட்டு வேறு ஒரு திசை வலது பக்கமாக திரும்பி நேராக போனேன்னாக்கா யமுனை நதி வரும். அது பக்கத்தில் மதுவனம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நீ தபஸ் செய்ய, அங்கே தபஸ் செஞ்சனாக்கா உனக்கு அமைதியாக இருக்கும், அங்கே உனக்கு வேறு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்புவான். நான் என்ன சொல்லி நாராயணனை தபஸ் பண்ணுறதுன்னு கேட்பான் துருவன். அப்போ சொல்லுவான், இவர் அவர் திரிகாலமும் உணர்ந்த ரிஷி தானே, 3 லோகத்துக்கும் போயிட்டு வருவார். அதனால் அவர் தான் சொல்வார், நீ விஷ்ணுவை அதை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது,
உனக்கு என்ன நடுவில் இடைஞ்சல் வந்தாலும் உன் மனசை மாற்றிக்கூடாது. ஓம் நமோ வாசுதேவாய அப்படிங்கிறதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும். உனக்கு பெருமாள் கண்ணில் தெரிகிற வரைக்கும் அதே சொல்லின்னு இருக்கணும். வேறு மனசு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சரின்னா அவனும் போவான். போய் ரொம்ப கஷ்டமாக சாப்பாடு கிடைக்காது, ஒன்றும் இருக்காது. அவனே அதுக்கெலாம் அவனுக்கு தேவையே இருக்காது. சாப்பிடணும் போலே அவனுக்கு தோணாது. அவன் நீ எதுவுமே குடிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இந்த மந்திரத்தையே சொல்லிட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது விஷ்ணு இருக்கார்ல, என்னடா பண்ணலாம், இவன் என்ன இவ்வளோ சின்ன பையன் நம்ம மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கானே அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பாங்க. அப்போது இவன் தபஸ் செய்கிற இடத்துலேருந்து அவன் உடம்புலேருந்து பயங்கரமாக ஹீட்டு வெளியில் வரும். அது அப்படியே போய் எல்லா லோகத்துலேயும் சுட்டு எரிக்கிற மாதிரி போகும். மேலே தேவலோகத்துக்கே அந்த வெப்பம் போகும். அப்போது அங்கே இருக்கிற தேவர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் போய் வைகுண்டத்துக்கு போய், நாராயணா நீ தான் அந்த குழந்தைய காப்பாற்றணும். குழந்தைய மட்டும் இல்லை, அவனோட வெப்பம் வந்து எங்களால் தாங்கவே முடியல, எங்கள் எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணுன்ட்டு எல்லோரும் போய் மகாவிஷ்ணுவோட காலில் விழுவாங்க. அப்போது மகாவிஷ்ணுவும் கீழே இறங்கி வந்து அந்த துருவன்கிட்ட உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பார். துருவன் வந்து எங்கள் அப்பா படியில் நான் ஏறி உக்காரணும், என்னையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பா கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, இனிமேல் எங்களையும் அவரை நல்லபடியாக மதித்து நல்லா நடத்தணும் அப்படின்னு கேட்பான். சரி, அது மட்டும் கிடையாது, நீ இவ்வளோ தெளிவாக இவ்வளோ உறுதியாக இருக்கல்ல, உறுதி மனம் உன்னோட மனசு, அதனால் நீ அது மட்டும் கிடையாது, நீ இந்த ஊரில் நல்ல ராஜாவாக இருந்து பிற்காலத்தில் நீ தான் பெருசாக அரசாள்வ, நீ நல்ல ராஜாவாக இருந்து வந்து சேருவ, உனக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும். நீ உயிர் விடும்போது ஒரு நட்சத்திரமாக ஜொலிப்ப, துருவ நட்சத்திரம். மற்ற நட்சத்திரங்க பூமி எல்லாமே ஒன்றை சுற்றுற மாதிரி இருக்கும். நீ ஆனால் ஆடவே மாட்ட, ஒரே இடத்துல நிலையாக இருப்ப. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் துருவ நட்சத்திரம் அழியாது. 4 பேருக்கு நீ வந்து வழிகாட்டுற மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்து போல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி வட திசையில் இருக்கிற நட்சத்திரம் தான் துருவ நட்சத்திரம். இப்போவும் கப்பலில் போகிறவங்கெல்லாம் அதை வந்து நார்த்து திசையை பார்க்கறதுக்காக அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் இவனும் ரொம்ப சந்தோஷமாக அவனோட ஊருக்கு வந்துடுறான். அவன் வரத்துக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணலாம், அவனுக்கு பையனை காணுமேன்ட்டு அவனுக்கு அப்போ தான் புத்தி வரும். அந்த 2வது ராணி வந்து என்னோடய பையனை நீ ராஜாவாக்கு அப்படின்னு சொல்லுவாள். அது தப்பு இல்லையா, பெரிய ராணியோட பையன் தானே ராஜா ஆகணும். அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்து என்னோடய பையனை தேடுறேன்ட்டு அவன் தேடின்ட்டு வருவான் அந்த காட்டுக்கு. அப்போது இவன் போய் அப்பாவை பார்த்ததும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதுதான் துருவ நட்சத்திரம் எப்படி வந்ததுங்கிற துருவனோட கதை. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.